உறவுகள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். எதிர்வரும் 2025 ஜனவரி 19ஆம் தேதி நடைபெறவிருக்கும் கிபெக் தமிழ் மரபுத் திங்களின் மாபெரும் தமிழ் திறன் போட்டிக்கான பொது அறிவு வினா விடை பகுதி 2ஐ பார்க்கலாம். மாவீரன் பண்டார வன்னியன் ஆண்ட நிலப்பகுதி எது? மாவீரன் பண்டார வன்னியன் ஒரு அரசன். அவர் இலங்கையின் ஒரு பகுதியை ஆண்டவர். அவர் ஆண்ட பகுதியின் பெயர்தான் வன்னி நாடு அல்லது வன்னி நிலம். குருமுனி என்று அழைக்கப்படுபவர் யார்? குருமுனி என்று அழைக்கப்படுபவர் அகத்தியர். அகத்திய முனிவர் தான் குருமுனி என்று அழைக்கப்படுகின்றார். குருமுனி எழுதிய தமிழ் நூல் எது? அது ஒரு பெரிய பட்டியலே இருக்குது. அது எல்லாமே மொத்தமா சேர்த்து அகத்திய நூல்கள் என்று அழைக்கப்படுகின்றது. மூவேந்தர்கள் யார்? சேரன், சோழன், பாண்டியன். சேர சோழ பாண்டியர்கள் அப்படின்னு எழுதலாம். சேரன், சோழன், பாண்டியன் என்றும் எழுதலாம். ஆன்சர் சொல்லலாம். உலகத்திலேயே மிகப்பெரிய நாடு எது அப்படின்னா, பரப்பளவில் மிகப்பெரிய நாடு ரஷ்யா. உலகிலேயே சனத்தொகை கூடிய பெரிய நகரம் எது அப்படின்னா, ஜப்பானில் உள்ள டோக்கியோ நகரம் தான் தற்போது முதலிடத்தை வகிக்கிறது. உலகிலேயே மிக நீண்ட நதி எது என்று கேட்டால் நைல் நதி தான். உலகின் மிக நீண்ட நதியாக நைல் நதி வழங்கப்படுகிறது. வெற்றியை குறிக்கும் பூ எது என்று பார்த்தால் வாகைப்பூ தான். இதை பற்றி ஏற்கனவே நம்ம பார்த்துருந்தோம். பகுதி 1 வாகை மரத்தை பற்றி பார்த்துருந்தோம். வாகைப்பூ தான் வெற்றிக்கான பூவாக குறிக்கப்படுகிறது. அடுத்ததாக கனடாவின் தலைநகரம் எது? கனடாவின் தலைநகரமாக ஒட்டவா நகரம் அறியப்படுகிறது. ஒட்டவா தான் கனடாவோட தலைநகரம். அங்கே தான் பார்லிமெண்ட் இருக்குது. கனடாவோட பார்லிமெண்ட் ஒட்டவா மாநகரத்தில் தான் இருக்குது. உலகில் எத்தனை கண்டங்கள் உள்ளது? ஹவு மெனி காண்டினென்ட்ஸ் இன் த வேர்ல்ட்? 7 கண்டங்கள் இருக்குது. அது 7 கண்டங்கள் என்னென்னு உங்களுக்கே தெரியும். நார்த் அமெரிக்கா, சவுத் அமெரிக்கா, ஆஸ்திரேலியா, நியூசிலாந்து, அமெரிக்கா, ஆசியா என்று இந்த மாதிரி 7 கண்டங்களாக இருக்கிறது. அடுத்ததாக எல்லாளன் எனும் தமிழ் மன்னன் ஆண்ட பொழுது அவருடைய கேபிட்டல் தலைநகரமாக இருந்த நகரம் எது என்று தான் கேட்டிருக்காங்க. அது அனுராதபுரம். இப்போவுமே அனுராதபுரம் என்ற ஊர் இலங்கையில் இருக்கின்றது. எல்லாளனோடு ஃபைட் பண்ணி போர் தொடுத்து வெற்றி பெற்ற மன்னன் துட்டகாமினி அல்லது துட்டகாய்முனு. துட்டகாமினி என்றுதான் பெரும்பாலான இடத்தில் குறிக்கப்படுகிறது. கவிஞர் காசி ஆனந்தன் எந்த நாட்டைச் சேர்ந்தவர்? கவிஞர் காசி ஆனந்தன் இலங்கை நாட்டைச் சேர்ந்தவர், ஈழத்தைச் சேர்ந்தவர். புரட்சிகரமான பல பாடல்களை இயற்றியுள்ளார். கொடைவள்ளல் பாரி புகழ்பெற்றது எதனால் அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க. பாரி அப்படிங்கிறது ஒரு பெரிய கிங், மன்னன். கடையேழு வள்ளல்களுள் ஒருவர் தான் பாரி. அவர் முல்லையோட செடி, முல்லை செடி இருக்கு இல்லையா, முல்லைப்பூவோட அந்த செடிக்கு தன்னுடைய தேரையே படர்ந்து வளர்வதற்காக கொடையாக தானமாக கொடுத்ததால் முல்லைக்கு தேர் கொடுத்த பாரி என்று அழைக்கப்படுகிறார். முல்லைக்கு தேர் கொடுத்ததுனால்தான் அவர் முல்லைக்கு தேர் கொடுத்த பாரி என்று எழுதினாலும் அது சரியான விடையாக இருக்கும். அடுத்ததாக தமிழீழம் எனப்படும் பகுதி எது என்றால், இலங்கையோட வடகிழக்கு மாகாணங்களில் தமிழ் பேசும் மக்கள் பரவலாக வாழும் இந்த பகுதிகள், அதாவது யாழ்ப்பாணம், முல்லைத்தீவு, திருகோணமலை, மட்டக்களப்பு, அம்பாறை, புத்தளம், மன்னார், கிளிநொச்சி ஆகிய பகுதிகள் சேர்த்து தமிழீழம் என்று வழங்கப்படுகின்றது. அன்னளவாக அப்ராக்சிமேட்லி வேர்ல்டு ஃபுல்லாக எவ்வளோ பீப்புள் இருக்காங்க? தமிழ் ஸ்பீக்கிங் பீப்புள், தமிழை தாய்மொழியாக கொண்ட மக்கள் எத்தனை பேர் இருக்கிறார்கள் என்று பார்த்தால் 74 முதல் 100 மில்லியன் மக்கள் தொகை வரை இருக்கிறாங்க. 80 மில்லியன் என்று சில இடங்களில் குறிக்கப்பட்டிருக்கிறது, சில இடத்துல 74 மில்லியன். அதனால் நீங்கள் அப்ராக்சிமேட்லி தான் அவங்க கேட்டிருக்காங்க. அன்னளவாக அப்ராக்சிமேட்லி, தோராயமாக, ஏறத்தாழ. ஸோ 74 மில்லியன் டு 100 மில்லியன் எழுதினாலே சரியாக இருக்கும். ஆடற்கலைக்கு பழைய காலத்தில் வழங்கப்பட்ட பெயர் தான் கூத்து. இதை நீங்கள் டிக்டேஷனில் கூட பார்த்துருப்பீங்க. சொல்வதெழுத்தலையும் இந்த வார்த்தை வருகிறது, கூத்து.
ஆடற்கலை சங்க காலத்தில் நடனம் ஆடிய பெண்களுக்கு வழங்கப்பட்ட பெயர் வந்து விரலியர். நடனமாடும் ஆண்களை கூத்தர் என்றும், நடனமாடும் பெண்களை விரலியல் என்றும் அழைப்பர். இந்த விரலியரில் இந்த ரா ரொம்ப முக்கியம். அந்த வேற ஒரு ரா போற்றக்கூடாது. இடையினரா வல்லினரா ட்ரா தான் போடணும். விரலியர். அடுத்ததாக தஞ்சை பெரிய கோவிலை கட்டுவித்தவர் யார்? ராஜராஜ சோழன். மாமன்னர் ராஜராஜ சோழன் தான் தஞ்சை பெரிய கோவிலை கட்டியவர். ராஜராஜ சோழனோட உண்மையான பெயர், சிறுவயது பெயர் அருள்மொழிவர்மன் என்றும் சில இடங்களில் குறிக்கப்படுகிறது. நீங்கள் வந்து அருள்மொழிவர்மனோ அல்லது அருண்மொழிவர்மனோ எழுதிக்கலாம். தஞ்சை பெரிய கோவில் இந்தியாவில் தமிழ்நாட்டில் தஞ்சாவூரில் அமைஞ்சிருக்குது. தஞ்சாவூர் என்று எழுதினாலே சரியாக இருக்கும். சிற்பங்கள் நிறைந்த மாமல்லபுரம் வந்து சென்னையிலேருந்து பக்கத்தில் இருக்குது. அங்கே போனீங்கன்னா நிறைய சிற்பங்கள் இருக்கும், ஸ்டாச்சூஸ் எக்கச்சக்கமாக இருக்கும், குகை கோயில் எல்லாமே இருக்கும். அந்த நகரத்தை உருவாக்கிய மன்னனோட பேர் தான் நரசிம்மவர்ம பல்லவன். அடுத்ததாக தமிழ்நாட்டில் ஆதிகால தமிழர் ஓவியங்கள் எங்கே உள்ளன? சித்தன்னவாசல். இது சினிமா பாடலில் கூட வரும், சித்தன்னவாசல் ஓவியம் என்று. சித்தன்னவாசல் ஓவியங்கள் தான் மிகவும் பழமையான ஆதித்தமிழர் ஓவியங்கள். சித்திரமும் கைப்பழக்கம் செந்தமிழும் நாப்பழக்கம். இது வந்து ஔவையார் எழுதிய தனிப்பாடல் தொகுப்பில் வரக்கூடிய ஒரு வெண்பா. இதுதான் முழு பாடல். இதனுடைய பொருள் என்னவென்னா, எதையுமே ப்ராக்டிஸ் மேக்ஸ் மென் பர்ஃபெக்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுபோல் நம்ம திருப்ப ஒரு விடயத்தை பயிற்சி செய்யும் பொழுது அது நமக்கு இலகுவாகவும் அந்த விடயத்தில் நாம் சிறந்தவர்களாகவும் மாறுவோம் என்பதைத்தான் மிக அழகாக இந்த பாடல் குறிப்பிடுகிறது. இங்கே நீங்கள் எழுத வேண்டிய விடை வந்து நாப்பழக்கம். தமிழை திருப்பி திருப்பி நீங்கள் படிக்க அது உங்களுக்கு பிழை இல்லாமல் அழகாக வரும். தமிழகத்தில் உள்ள அறநூல்களில் சிறந்தது இது. நிறைய நூல் இருக்குது நம்ம தமிழ் லாங்குவேஜில். அதில் வந்து மிகவும் சிறந்த நூலாக திருக்குறள் அழைக்கப்படுகிறது. நன்றி. அடுத்த பகுதியில் மீண்டும் பல விடைகளோடு சந்திக்கலாம். நன்றி.